இன்னுமா அது சாப்பிட்ற? கீழே சுத்தி சாதமா இப்படியா சிந்தி சாப்பிட்றது சாப்பாட்ட? சிந்தினா அது சாதம் அண்ணலட்சுமிமா போயே போயிடுவா விட்டு விட்டு. அப்புறம் தருத்து தான் வீட்டில் மிஞ்சும். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம சாப்பிடும்போது முன்னாடி டெய்லி என்ன செய்யணும்? விவசாயத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சேத்துல காலை வச்சாதான் நீ சோத்தை கை சாப்பிட்ற. இன்னும் விஷயம் தெரியுமா உனக்கு? திருவள்ளூர் அந்த காலத்தையே சாப்பிடும் பொழுது ஒரு கிண்ணத்து தண்ணியும் ஒரு தட்டில் ஊசி வச்சு சாப்பிடுவாராம். ஏன் கேளு. ஏன்னா சாப்பிடும் பொழுது தவறி போய் பருக்க கீழே விழும் இல்லையா, அந்த பருக்கையை ஊசி எடுத்து அந்த சாதத்தை குத்தி அந்த தண்ணியில சுத்தம் பண்ணி சாப்பிடுவாராம். அப்போ திருவள்ளுவரே சொல்லிருக்க அந்த காலத்துல உணவு வந்து எக்காரணம் வீணா விளையாடுறாரு. உணவு வீணடிச்சோம்னா நம்ம வீட்டில் உள்ள லட்சுமி பழைய போயிடுவோம். அப்ப நம்ம தர்மம் தான் மிஞ்சம். நீயாவது சாப்பாடை சிந்தாம சிதறாம சாப்பிடணும். நம்ம என்ன செய்வோம்? இந்த திருவள்ளுவர் சொன்ன மாதிரியே நம்ம இதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் நன்மை அடையணும். எல்லாரும் வாழ்க்கையில நல்ல பெறுவோமாக.